வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பரணி நட்சத்திர பலன்கள். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் ஸ்ரீ பரம்பூர் சக்தி அம்மன் துணை ஜோதிடர் கே சீனிவாசன். நட்சத்திர அதிபதி துர்க்கை அம்மன். பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி துர்க்கை அம்மன். இப்போ பரணி நட்சத்திர பாடல். அன்னை பிதாவுக்கு இனியன் ஞானி அற்பநித்திரையன் அற்பகோபி தன்மவான் ஐஸ்வர்யன் மான புகழ்கோணாம் தாம் பூலனேயன் மண்ணும் உரைத்திட உடம்பின் இடப்புறத்தில் மறுவன் அரும் சமர்த்தன் ஆகும் பன்னி உரையில் பிரியன் மோய்வாய்க்கட்டைச் சிறியன் பரணியானே என்று இந்த பாடல் உரைக்கப்படுகிறது. இந்த பாடலில் நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா, பரணியில் பிறந்தவன் பெற்றோரின் அன்புக்கு உரியவன். தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இனிமையானவன், பேச்சில் இதுலேயுமே இனிமையாக அன்பாக பேசக்கூடியவர். ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். தூக்கம் அதிகம் இல்லாதவன். தூங்கினா தூக்கமே வராது, அப்படி எப்படி புரண்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சிறிது நேரம் தூக்கத்திற்கு பின் மீண்டும் கண் விழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். சிறு சிறு கோபமுடையவன். கோபம்னா பெரிய லெவலில் வராது, அப்பப்போ லைட்டாக அப்படி கோபப்பட்டுக்கிறது. தான தர்மம் செய்ய விருப்பம் உள்ளவன். தான தர்மங்கள் நிறைய செய்வார். தன்னிடம் இருக்கும் பொழுது தானங்களும் தர்மங்களும் செய்ய விருப்பமுடைய மனிதர்கள். அதிக செல்வம் உடையவன். தன்னுடைய திறமையினால் எப்படியாவது அதிகமாக செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவன். நாம் சமுதாயத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும், மானத்தோடு வாழணும், நம்மளை யாரும் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கிட்ட இருக்கும். புகழ் உடையவன். செய்யும் தொழிலில் இவர்கள் புகழை பெற்றிருப்பார்கள். வெற்றிலைப்பாக்கு போடுவதில் ஆர்வம் உள்ளவன். அப்பப்போ வெற்றிலைப்பாக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். உடம்பில் இடது பக்கத்தில் மச்சம் இருக்கும். உடம்பில் இடது பாகம், இவர்கள் இருக்கக்கூடிய மச்சங்கள் அதிகம் உடம்பில் இடது பாகத்தில் தான் இருக்கும். சாமர்த்தியசாலி, எதையுமே திறமையாக செய்யக்கூடியவங்க. சாஸ்திரங்களை அறிந்தவன். சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இவருடைய ஜாதகத்தில் புதன் பார்த்தா சாஸ்திரங்களை நன்ற அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். நோய் இல்லாதவன். பெரிய லெவலில் எந்த நோயும் பாதிக்காது, அப்பப்போ சின்ன சின்ன நோய்கள் போகக்கூடிய நோயாக இருக்கும். அறிவாளி, உண்மை பேசுபவன். சிறந்த அறிவாற்றல் இவர்களுக்கு இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகணும் குடும்பத்தை, தொழிலை அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அனைத்து விதத்திலும் போராடுவார்கள். எப்படி நம்ம மேலே வந்துடணும் அப்படின்னு இவர்களுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, மனித நேயத்திலையும் சரி, தெய்வீக வழிபாட்டிலையும் சரி, அந்த எப்படியாவது நம்ம முன்னாடி வரணும். ஆண்டவனை கும்பிட்டு வரலாம், மனிதர்கள்ட்ட அன்பு பாராட்டி வரலாம். இப்படி இவங்க ஏதாவது ஒரு முயற்சியில் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்ததாக இவர்களுடைய இந்த நட்சத்திர அமைப்பு என்னென்னா, இவர்களுடைய மிருகம் ஆண் யானை. ஆண் யானைனாலே உங்களுக்கு தெரியும், அதிக பலம் வாய்ந்த மிருகம். பட்சி காக்கை. காக்கை பட்சி. மரம் நெல்லி மரம், நெல்லிக்காய் மரம். ரஜ்ஜு தொடைப்பகுதி தான் இவங்களுக்கு ரஜ்ஜு அமைஞ்சிருக்கு. கணம் மனுஷ கணம். தேவதை துர்க்கை. இதுதான் இவருடைய அமைப்பு. சரி, இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி, பரணி. இந்த 6 நட்சத்திரங்களும் மனுஷ கணமாகவே இருப்பதால் இவர்களுக்கு அது பொருந்தாது. அதே மாதிரி இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோனிக்கு ஆகாத நட்சத்திரம் அவிட்டம், பூரட்டாதி. ஏன்னா அவிட்டம் பூரட்டாதி ரெண்டுமே சிங்கம்.
யானைக்கு சிங்கம் ஆகாது. சரி, அப்போ இவங்களுக்கு பொருந்துகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிசம், புனர்பூசம், உத்திரம், உத்திராடம், ரேவதி, அசுவனி. சரி, 27 நட்சத்திரம் இருக்கு. இதில் 6 நட்சத்திரம் தான் இவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தா, நிறைய நட்சத்திரங்கள் இப்போ அசுர கணத்தில் உள்ள நட்சத்திரங்களும் இவர்களுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்தால் பொருத்தம் பண்ணலாம். அமைப்பு சரியில்லைன்னா இந்த 6 ஜாதகங்கள் மட்டும்தான் பொருந்தும். சரி, தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்? இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்னால் ராட்சச கணம். இப்போ ஓரளவு தேவகணத்துக்கு ராட்சச கணம் சேர்த்தா அனுசரித்து போயிடலாம். தேவர்களுக்கு ராட்சசர்கள் இருவருமே வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. சண்டை போடுறதுலையும் சரி, எல்லாவற்றிலும் சரி, அவங்க வந்து அதை அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ இவங்க மனுஷ கணம், இவங்களோட ராட்சச கணத்தை சேர்த்தா என்ன ஆகும்? பயங்கரமான அடிதடி சண்டை நடக்கும். இந்த ராட்சச கண அமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. ரெண்டாவது வாய் சொல்லுலே நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. குடும்பத்தை வளர விடாமல் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள். அதுக்காக தான் இந்த நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. என்னென்ன நட்சத்திரம்னா, கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம். இந்த 9 நட்சத்திரங்களும் ராட்சசகண நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது தான் நல்லது. கூடிய வரைக்கும் தேவகணம், மனுஷகணம் இது ரெண்டையும் சேர்க்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ராட்சச கணத்தை சேர்த்தால் அல்லல் பட்டு தான் வாழ வேண்டும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய காயத்ரியை நம்ம பார்ப்போம். ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மகே தண்டதராயை தீமகி தன்னோ பரணி பிரச்சோதயாத். இதை தினசரி கூறிக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிந்தவரை இந்த பரணி காயத்ரியை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அப்படி சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கடுத்து நட்சத்திர தேவதை துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மனுடைய மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லணும். ஓம் காத்யாயனாய வித்மகி கன்யாகுமரீச தீமகி தன்னோ துர்க்கை பிரச்சோதயாத். ஏன் இதை நம்ம சொல்லணும்னா, நம்ம எந்த தெய்வங்களை வணங்கினாலும் நமக்கு முன் நின்று நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்மன் தான். 10 சிவன் கோயிலுக்கு போகிறத விட ஒரு துர்க்கை அம்மனை போய் வணங்கிட்டு வர்றது மிகவும் நன்மை பயக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு துர்க்கை அம்மனுக்கு அடிக்கடி போய் விளக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.